வீட்டு வேலையை ஈக்குவலாக பண்ணோம்னு நினச்சோம். ஆனால் அம்மா ஸ்கோர் வேற மாதிரி பேசுது. வெல்கம் டு டே 14 ஆஃப் தி 100 டே சேலஞ்ச் ஆஃப் ஷேரிங் வீட்டு வேலைகள் வித் மை ஒய்ஃப். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு நானும் என் ஒய்ஃபும் ஏந்துட்டோம். மழை வந்தால் சேஃப்டிக்காக கூட இருக்கட்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கூடையும் கூட எடுத்துன்னு போனேன். ஒரு கையில் கூடையும் இன்னொரு கையில் பால் எனமும் நான் வச்சுருந்தேன். அப்போ நான் பார்க்க எப்படி இருந்தேன்னா 3 நாய் என்னை பார்த்து குலைச்சிது. அப்போ நான் எப்படி இருந்திருப்பேன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பால் வாங்க போனேன். எனக்கு முன்னாடி 8 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி நின்று நான் பாலை வாங்கிட்டேன். எங்கள் ஒய்ஃப் அது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா கீழே கோலத்துக்கு தண்ணி தெளிச்சிட்டு மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க. நான் பால் வாங்கிட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அம்மாவை ஏந்தாங்க. ஸோ டீ ரெடி ஆகிற வரைக்கும் நானே எங்கள் அம்மா ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டோம். அதுக்கப்புறம் டீ ரெடி ஆனதுக்கப்புறம் டீ குடித்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் போய் கோலம் போடலாம்னு சொல்லிட்டு என்னுடைய ஒய்ஃப் இன்றைக்கி தண்ணி தெளிச்சதுனால பார்த்தீங்கன்னா கோலம் நான் போடணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டீ போடும்போதே பார்த்தீங்கன்னா நோட்டில் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணேன். அதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே என்னோடய கோலத்தை நான் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கலர் அடித்து எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மேலே எங்கள் ஒய்ஃப் குளிக்கிறதுக்கு அவங்க தண்ணி போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே பெருக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பெருக்குனாங்க. நான் இன்னொரு பக்கம் இருக்கிற ஜாமான் எல்லாமே அந்த பக்கம் வச்சுட்டேன். எங்கள் ஒய்ஃப் குப்பை எல்லாமே ஒரு இடத்துல கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா அதை வாரி முடிச்சிட்டாங்க. ஸோ அம்மா இன்றைக்கி மார்க் போடுற டே சொல்லிவிட்டு அதை நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நாங்கள் வேலையை பண்ணோம். ரவுண்ட் 1ல் எங்கள் ஒய்ஃப் வின் பண்ணிட்டாங்க. அதை நான் மனசில் வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு என்னோடய ஒர்க்லாம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி சுட்டதும் எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா போய் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஜாமான் விளக்குற வேலையை முடிச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு நைட்டு நாங்கள் சாப்பிட்ட தட்டு, நேற்று சமையல் செஞ்ச யானம், காலையில் பால் வாங்கின்னு வந்த யானம், அப்புறம் காலையில் டீ குடித்த யானம் எல்லாமே நான் எடுத்துன்னு வச்சுட்டேன். ஸோ எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அதில் ஏதாச்சும் குப்பை இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஜாமாவையும் ஒன்று ஒன்றா அவங்க விளக்குனாங்க. அப்புறம் எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா தண்ணியில் அலர்ஜி கொஞ்சம் இருந்து சொல்லிட்டு நாங்கள் போன மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அவங்க செக் பண்ணி மருந்துலாம் கொடுத்துட்டு செக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா 3 வாரம் கழித்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் அந்த 3 வாரம் டைம் வந்துச்சு சொல்லிவிட்டு நாங்கள் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். ஸோ விலைக்கு முடிச்ச ஜாமான் எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா கழுவிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை நான் பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் வடிகட்டிட்டு அதை பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றா கவுத்து முடிச்சிட்டேன். எனக்கு குளிக்க தண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் லேட் ஆகக்கூடாது சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் குளிக்காமலே இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் கேம் விளையாடிட்டு ஸோ எத்தனை வியூஸ் வந்திருக்கு லாஸ்ட் வீடியோ அதெல்லாம் நான் பார்த்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நான் தண்ணியை வச்சுட்டு சுட்டதும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். வெளியே எங்கள் ஒய்ஃப் பெருக்குனதுனால உள்ளே நான் பெருக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ரூமை பார்த்தீங்கன்னா நான் பெருக்கி குப்பை எல்லாமே வாரி முடிச்சுட்டேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி ரூமே பெருக்கி குப்பை எல்லாமே வாரிட்டு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் இருந்துச்சு. அந்த ரூம் கூட நான் பார்த்தீங்கன்னா பெருக்கி குப்பை எல்லாமே வாரி முடிச்சுட்டேன். அப்புறமா ரெடி ஆகிட்டு 11 AM நானும் என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் காமிச்சிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா மணி மதியம் 1 ஆயிடுச்சு சொல்லிட்டு எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாஷிங் மிஷினை போட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் வாஷிங் மிஷின் முடிஞ்சிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் ஒரு யானத்தில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட டோரு, அதோட டிஸ்பிளே, அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இருக்கிற எல்லா போர்ஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லா துணியும் மொட்டை மாடியில் எடுத்துன்னு போய் எங்கள் ஒய்ஃப் கிட்டே கொடுத்துட்டேன். நான் எடுத்துன்னு கொடுத்ததுனால காய வைக்கிற வேலை எங்கள் ஒய்ஃப் வேலை சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா துணியும் பார்த்தீங்கன்னா உதிரிட்டு கிளிப்பு போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி அம்மா மார்க் போடுறாங்க சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோட் நேம் எதுவுமே இல்லை. நான் பண்ணுற வேலையை என் பேர் தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் ஒய்ஃப் பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. துணி காய போட்டு கீழே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா மணி 2க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆனால் அப்பாவுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு அப்பா வெளியே போயிட்டார். அம்மாவுக்கு கூட பசி இல்லைன்னு சொன்னாங்க. அக்கா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ஒய்ஃப் கூட பசி இல்லை சொன்னாங்க. சொல்லிவிட்டு யாருமே இல்லாமல் நம்ம எதுக்கு வீடியோ எடுக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வீடியோ இன்றைக்கி நாங்கள் எடுக்கலை. நான் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாக சாப்பிட்டுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா டிவியில் பேச்சுன்னு ஒரு படம் போட்டுருந்தாங்க. அந்த படத்தை பார்த்துக்கினே மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 மணி ஆனதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு
நானும் என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, துணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். எங்க ஒய்ஃப் வந்து காய வச்சனால பார்த்தீங்கன்னா வந்து, நான் எல்லா துணியும் எடுத்துன்னு வந்து எங்க ஒய்ஃப் கிட்ட கீழ குடுத்துட்டேன். அத அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மடிச்சுட்டு எடுத்துன்னு போய் உள்ள எல்லாமே வச்சுட்டாங்க. இப்போ இன்னைக்கு நாங்க 2 பேரும் என்னென்ன வேலை செஞ்சோம், அதுக்கு இப்ப எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பால் வாங்கிட்டு வந்தேம்மா, அதுக்கு மார்க். 10, சங்கீதா டீ போட்டான், அதுக்கு மார்க். 9, நான் கோலம் போட்டேன், அதுக்கு மார்க். 9, சங்கீதா கோலம் போட தண்ணி தெளிச்சேன், அதுக்கு மார்க். 8, நான் என்ன பண்ணேன்னா ஜாமா விளக்கு எடுத்துன்னு வந்தேன், அதை கவுத்து வச்சேன், அதுக்கு மார்க். உனக்கா 9, சங்கீதா ஜாமாவை விளக்கிட்டு கழுவுனா, அதுக்கு மார்க். 8, நான் வீட்டுக்குள்ள பெருக்கினேன், அதுக்கு மார்க். 9, சங்கீதா வெளியே பெருக்கினா, அதுக்கு மார்க். அதுக்கு 9, நான் துணிய மிஷின்ல இருந்து எடுத்து மேல போய் வச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா துணி எடுத்தேன், அதுக்கு மார்க். 9, சங்கீதா துணிய காய போட்டா கீழே எடுத்து அடிச்சு வச்சேன், அதுக்கு மார்க். 7, இப்ப நம்ம மொத்தம் ஸ்கோர் என்னாச்சு பார்க்கலாம். என்னோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 46, எங்க ஒய்ஃப் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 41. இப்போ இன்னைக்கான வின்னர் நான் தான். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேலஞ்சை நாங்க வெற்றிக்காகவோ, தோல்விக்காகவோ பண்ணல. அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணோம். டே 14 கம்ப்ளீட்டட்.